காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, படுத்த உடனே தூங்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சுவிட்ச் இருக்கா? வீட்ல வந்து ரூம்ல ஒரு சுவிட்ச போட்ட உடனே லைட் ஆஃப் ஆயிருது. ஒரு சுவிட்ச போட்ட உடனே லைட் ஆன் ஆகுது. அது மாரி வந்துட்டு அப்படி ஒரு சுவிட்ச போட்ட உடனே நான் நல்லா ஆஃப் ஆகி அப்படியே தூங்கணுங்க. டீப் ஸ்லீப் போணுங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க. இந்த சுவிட்ச மட்டும் நம்ம நைட்டு படுக்கும் பொழுது ஒரு தடவ வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்படி டீப் ஸ்லீப் போலாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சுவிட்ச நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அப்படி அந்த சுவிட்ச் என்னதான் பண்ணுது? அது எங்க தான் இருக்கு? அப்படின்றத பத்தி தான் இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக நமக்கு வந்து உடம்புல தூக்கம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியன்றது நமக்கு வந்து தெரியும். தூக்கத்தில தான் பல நோய்கள் வருதுன்றது தெரியும். ஆனா, அந்த தூக்கத்துக்கு நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கணும். அந்த ஹார்மோன் வந்து நமக்கு இரவு நேரத்தில தான் சுரக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியும். பீனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் நமக்கு உடல்ல அப்படியே கப் சுப்புன்னு ஆஃப் பண்ணி தூங்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது. இந்த பீனியல் கிளாண்டில இருந்து நமக்கு நேரடியாக ஒரு நரம்பு நம்மளுடைய கால் பாதத்தில் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல வந்து முடிவடையுதுங்க. இந்த லொகேஷன்ல தான் இந்த சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணப்படும் பொழுது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா தூங்குறோம். டீப் ஸ்லீப் தூங்குறோம். சின்ன பிள்ளைகள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு, நம்ம நல்லா விளையாண்டுட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, படுத்து தூங்கும் பொழுது நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போனோம். ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நல்ல டைட் ஒர்க் ஃபுல்லா பார்த்துட்டு வந்தா கூட, ஆனா நம்ம வந்து படுத்து பெரண்டு பெரண்டு படுத்துட்டே இருக்கிறோம். தூக்கம் வர்றது இல்ல. அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. அப்ப அங்கேயும் இங்கேயும் நம்ம என்னமோ ஒண்ணு பண்ணியிருக்கிறோம். ஏதோ ஒரு சுவிட்ச அந்த சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். இப்ப பெரியவங்களான உடனே ஆக்டிவேட் பண்ணல. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஈஸியா சில விஷயங்கள் சொல்றேன். நீங்க ஸ்கூல்ல வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள அறியாம கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்னத்த நோக்கி இப்படி வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க. இப்படி கன்னத்துல இப்படி கை வச்சுக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, அப்படியே சொக்கி மயங்கிருவோம். ஏன்னா, தூக்கம் வருவதற்கான ஒரு சுவிட்ச் நம்ம ஃபேஸ்ல இருக்குது. அது நம்மளுடைய கன்னத்தாடை இந்த இடம். இந்த இடத்துல நம்ம வந்து அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது, தூக்கம் நல்லா வருது. அப்ப இத நம்ம சின்ன குழந்தையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அறியாமலே நம்ம இத வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி ஒரு சுவிட்ச் கால்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கால்ல எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய கால் கட்டை விரலில் இருக்குது. நம்முடைய கால் கட்டை விரலோட மையம் இருக்குது பார்த்தீங்களா? கட்டை விரலோட சென்டர் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பீனியல் கிளாண்டோட நெர்வஸ் அங்க வந்து முடிவடைஞ்சிருக்குதுங்க. அப்ப இந்த இடத்துல நாம அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பீனியல் கிளாண்ட போய் ஆக்டிவேட் பண்ணுது. அப்ப இரவு நேரத்துல இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னம்னா, பீனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் நமக்கு நல்லா சுரக்குது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீப் ஸ்லீப் போறோம். இத ஆக்டிவேட் பண்றதுக்கும் இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்றேன். இந்த டெக்னிக்கோட இத நீங்க ஆக்டிவேட் பண்ணி பாருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. நெறைய நபர்கள் இப்ப நம்மளுடைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி அருமை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அந்த வாழ்த்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சுவிட்சுக்கு வந்து கிடைச்சிருக்குது. நம்ம கால் பாதத்துல ஒரு சுவிட்சுக்கு. பயன்படுத்தி பாருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கால் கட்டை விரல்ல நீங்க வீட்ல இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கால் கட்டை விரல்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால் கட்டை விரல்ல இந்த தேங்காய் எண்ணெய எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கால் கட்டை விரல் முழுவதும் ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா அழுத்தம் கிடைக்கிற மாரி வந்து அப்படியே வந்து மசாஜ் பண்ணுங்க. இத இன்னொரு நபர் மசாஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு அவங்க மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே தூங்கிருவீங்க. இந்த கால் கட்டை விரல்ல மட்டும் அந்த மாரி வந்துட்டு, உடனடியா அந்த தூக்கம் வரக்கூடிய ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க. அவ்வளதான். உங்களுக்கு நீங்களே பண்ணலாம். உங்களுக்கு நீங்களே பண்ணப்படும் பொழுதும், இதில என்ன நடக்கும்னா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு இன்னொருத்தர் பண்ணி விட்டாங்கன்னா, இன்னும் ரொம்ப சூப்பர். கணவனுக்கும் மனைவியும், மனைவிக்கு கணவனும் நீங்க வந்து மாத்தி, மாத்தி நீங்க வந்து பண்ணி பாருங்க. பண்ணுனீங்கன்னா, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போலாம். இதில கிடைக்கிறது அப்படி என்னதாங்க கிடைக்குது? இங்க நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா, அப்படி எப்படிதாங்க தூக்கம் வருது? அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் சொன்னேன் இல்லையா? இந்த கிளாண்டோட நேரடியான கனெக்ஷன் இங்க இருக்குது. தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம காலையிலருந்து நைட் வரைக்கும் என்னலாம் நடந்துச்சு? இனி நாளைக்கு நமக்கு என்னலாம் நடக்க போகுது? என்னலாம் நம்ம பண்ணணும்? உள்ளுக்குள்ள சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு.
ஸ்ட்ரெஸ். அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்றோம். கடந்த காலத்தினுடைய கவலையும், எதிர்காலத்தினுடைய பயமும், நிகழ்காலத்தில நம்மள வந்து ஆக்கிரமிக்கப்படும் பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தற்போதைய நிலைய வந்து பார்த்தீங்கன்னா, நிலைகுலைய செய்யுதுன்னு சொல்லலாம். அப்ப இரவு நேரத்தில தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த 2யும் உள்ள போட்டு நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க பண்ணும்பொழுது என்ன பண்ணிருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழல் நமக்கு வந்து கிடைக்குது. நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, தலையெல்லாம் இறுக்கமா இருக்குதுங்க, கனமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய நபர்கள், இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது, தலைப்பகுதியே ஃப்ரீ ஆயிருச்சுங்கம்பாங்க. நைட்டு நீங்க வந்து தூங்கப்படும் பொழுது, நம்ம சொல்லுவோம், ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் வந்து எழுப்புறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எந்திரிச்ச உடனே இது பகலா, இரவான்ற ஒரு கன்ஃப்யூஷன் வரும் பாருங்களேன். நைட்டு திடீர்னு எழுப்புன உடனே, ஐயோ! அதுக்குள்ள விடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு எந்திரிக்கிற மாரி இருக்கும். எந்திரிக்கும் பொழுது. இப்பல்லாம் இல்லன்னா மத்தியான நேரத்தில எந்திரிக்கிற மாரியான ஒரு ஃபீல் இருக்கும். மதியம் அதுபோல தூங்கிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது திடீர்னு எழுப்புனா, நைட்டு தூங்குன மாரியான ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான உறக்கம். இரவா, பகலா என்று தெரியாமல் உறங்கக்கூடிய உறக்கம். அப்படி ஒரு உறக்கத்த இது குடுக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுறது மூலமா காலையில எப்படி இருக்கும்? ஹேப்பினஸ். நல்ல ஹேப்பினஸ் குடுக்கும். தூக்கம் 1 மட்டும் நீங்க வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராமல் தடுத்துக்கலாம். ஒருவேளை எண்டோகிரைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு இந்த தூக்கத்த மட்டும் சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே, எண்டோகிரைன் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா வெளிய போயிருங்க. எண்டோகிரைன் ப்ராப்ளத்தில குறிப்பாக இன்னைக்கு மாதவிலக்கு பிரச்சனை, டயபெட்டிக்கு, ஆ தைராய்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய விஷயங்கள சொல்லலாம். இந்த தைராய்டு பிரச்சனைக்கும், இந்த தூக்கமின்மைக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குதுங்க. இத நீங்க பண்ணி நல்லா நீங்க தூங்குங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையிலருந்து நீங்க வெளிய வர முடியும். நீங்க இந்த இடத்துல மட்டும் இதுக்கான பாயிண்ட் இதுதான். உங்களுடைய கால் கட்டைவிரலின் மையத்தில நீங்க பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகுறது மூலமாக உங்களுக்கு எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளத்திலிருந்து வெளிவரலாம். தைராய்டுக்கான மூல சுச்சுமே இதுதான். இந்த சுவிட்ச ஆக்டிவேட் பண்ணும்பொழுது உங்களுடைய தைராய்டும் பேலன்ஸ் ஆகும். நீங்க வந்து டிஎஸ்ஹெச் செக் பண்ணி பார்த்துட்டு, இத நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் அப்படியே சூப்பரா நார்மல் ஆகும். அப்ப தூக்கம் ஒன்றை சரி செய்தால், உங்களுக்கு வரக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யலாம். தலைமுடி உங்களுக்கு அதிகமா உதிருதா? உங்களுக்கு இரவு தூக்கம் கெட்டு போனதுனால தான் தலைமுடி அதிகமா உதிருது. நீங்க இத பண்ணுங்க. நைட் நல்லா தூங்குவீங்க. தலைமுடி உதிர்ற பிரச்சனையிலருந்து நீங்க வெளிய வர முடியும். வெயிட் உங்களுக்கு அதிகமா போட்டுட்டே போதா, இரவு தூக்கம் சரியில்லைனா தான் வெயிட் அதிகமா போட்டு போறது. அப்ப இரவு தூக்கத்த நீங்க சரி பண்றதுக்கு இந்த பாயிண்ட்ஸ நீங்க பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இரவு தூக்கம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய தூக்கத்தை சரி செய்வதற்கான உடலின் அ மொழி, உடல்ல வந்து ஒரு சுவிட்ச் அந்த சுவிட்ச மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்க. தினந்தோறும் இத ஆக்டிவேட் பண்ணி, உடலில் தூக்கம் என்ற அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.